ஆல்ரெடி 2 பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டு, அந்த பொண்ணுங்கள டெய்லி அசால்ட் பண்றது மட்டும் இல்லாம, 3வதா இன்னொரு பொண்ண வேற கூட்டிட்டு வந்து, அந்த பொண்ணையும் போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த 2 பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் வெளியில வந்து பயங்கரமான போராட்டம் பண்ணாலுமே, அந்த போராட்டத்துல தானும் போய் கலந்து நின்னுட்டு, அவங்க அம்மா அப்பாக்கு ஆறுதல் சொல்லிட்டு, எதுவுமே தெரியாதவ மாரி இவனும் நடிக்கிறத பார்த்த இந்த பொண்ணுங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது போராடி இந்த வீட்ட விட்டு நம்ம வெளிய போணும் அப்படின்ற மாரி முடிவெடுக்குறாங்க. இப்படியே இவங்களோட காலங்கள் அப்படியே 5 வருஷம், 6 வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா வெளி உலகத்துக்கு இவங்க உள்ள இருக்காங்கன்ற விஷயம் தெரியாத அளவுக்கு இவன் அந்த அளவுக்கு பத்திரமா இவங்கள வச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல அவன் 3வதா கூட்டிட்டு வந்த ஒரு பொண்ணு பிரெக்னன்ட்டாவும் ஆறா. ஆனா கடைசில அந்த பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தைய மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி கொஞ்ச நாட்கள் போக போக அவளுக்கும் டெலிவரி ஆகவும் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனா என்ன ஒரு அதிசயம்னா எல்லாரையுமே எப்பவுமே சங்கிலி போட்டு கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இப்ப நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஃபேமிலியா இருக்கலாம். அதனால நீங்க வெளியில போகணுன்ற எண்ணத்த மட்டும் மறந்துட்டு வீட்ல சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாரி அவங்களோட சங்கிலி எல்லாம் கழட்டிடுறான். அந்த சின்ன பொண்ணும் அப்படியே வளர ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோயினும் தன்னோட பையனோட ஒவ்வொரு வருஷத்தோட நம்பர்ஸையும் அப்படியே செவுத்துல ஒட்டி வச்சு தன்னோட பையனுக்கு இப்ப 14 வயசு வருது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வந்து 11 வருஷம் ஆகுது. அதுக்கேத்த மாதிரி மத்த பொண்ணுங்களும் வந்து 9 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனாலும் வெளியில இருக்க யாருக்குமே இன்னும் ஒரு விஷயம் கூட தெரிய ஆரம்பிக்கல. இந்த மாதிரி சமயத்துல இவனுக்கும் வேலை போயிடுது. சாப்பாட்டுக்காக இவ்ளோ பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவனும் தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். அந்த நேரம் பார்த்து இவனோட பொண்ணும் கரெக்டா ஒன்னு நோட் பண்ணிடுறா. அவன் போற அவசரத்துல அந்த மெயின் கேட்ட மூடாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்லவும், உடனே இன்னொரு பொண்ணும் வந்து அந்த வெளியில இருக்க கதவு கிட்ட கையை காட்டி வெளியில இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு நாங்க இங்க உள்ள இருக்கோம் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்தவும், அங்க இருந்து நிறைய பேர் வந்து இந்த கதவெல்லாம் உடைச்சு அவங்கள காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கடைசியில போலீஸும் வந்து உள்ள இருக்கிற 2 பொண்ணுங்களையும் மீட்றாங்க. 11 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் வெளியே வரும்போது அந்த வெளிச்சத்தை அவங்களால எதிர்கொள்ள முடியலனாலும் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காங்க. சீக்கிரமா தன்னோட 14 வயசு பையனை தேடி கண்டுபிடிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அந்த 2 பொண்ணுங்களோட ஃபேமிலியும் வந்து ரீயூனைட் ஆயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட அம்மா அவளை பார்க்கலான்ட்டு வராங்க. ஆனா அவளுக்கு அவங்க அம்மா மேல ரொம்ப கோவம் இருந்தனால இத்தனை வருஷம் அவங்க அம்மா அவளை தேட வரல அப்படின்றதுனால நான் அவங்கள பார்க்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட பையனை எப்படியாவது கஸ்டடியில எடுத்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் கிட்ட சொல்றா. ஆனா இன்னொரு பக்கம் அந்த பையனோட போட்டோ கூட அவங்க அப்பா இந்த பொண்ணு கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு. தன்னோட மகனை மீட்கணும்னு சொல்லி இவங்களும் போராடுறாங்க. கடைசியா எப்படியோ அந்த ஆபீசர் மூலமா அவங்களோட பையனையும் போட்டோல பாத்துடுறாங்க. இந்த மாதிரி கொடூரமா இந்த 3 பேரை அசால்ட் பண்ண அந்த சைக்கோக்கு 1000 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவனை ஜெயில பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலுமே அவன் ஜெயிலுக்கு போன ஒரு மாசத்துலயே அவனே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி செத்தும் போயிடுறான். இந்த கதையை நம்ம கேட்கும் போது இவ்வளவு பயங்கரமா இருந்தாலுமே இது ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்னு நினைச்சா நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும். அந்த லேடியும் பாவம் 11 வருஷம் அவங்க கிட்ட ரொம்பவுமே சித்திரவதை அனுபவிச்சிருப்பாங்க. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வந்த அவங்க அவங்களோட ஸ்டோரிய புக்காவும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.